قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال إلى نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم عباد الله أولا بتقوى الله. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹின் அருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் நிறைவான கூலியை தந்துவிடுவானா என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் இறைவன் நமக்கு வழிகாமித்திருக்கின்ற அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நியதியாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், இறைவனுடைய போதனையும் இறை தூதருடைய வழிகாட்டுதல்களையும் உதாசீனப்படுத்தி வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. எப்பொழுது நாம் இறைவனுக்காக வேண்டி வாழ்கின்றோமோ, இறைவன் விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்கின்றோமோ, இறைவன் நேசிக்கின்ற அந்த அமலில் நாம் ஈடுபடுகின்றோமோ, அப்பொழுது நமக்கு இறை அன்பு நமக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். உலகத்தில் வாழ்கின்ற நாம் செய்கிற ஒவ்வொரு அமலும் இறைவனுடைய அன்பை பெற்றுத் தருமா? இறைவனுடைய அன்பு இந்த காரியத்தை செய்தால் நமக்கு கிடைக்குமா? இந்த அமலை செய்தால் இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாமித்திருக்கிறார்கள். எனவே அவற்றை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? புறந்தள்ள வேண்டும். எதை அல்லாஹ் நேசிக்கிறானோ அடியாரிடம் இருந்து அந்த அமலை தேடி தேடி சென்று அந்த அமலை புரிந்து கொண்டு அந்த அமலின் அடிப்படையில் நாம் வாழும்போது இறைவனுடைய அன்பு நமக்கு கிட்டும், இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும். இப்படி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்குண்டான வழிகளை ஏராளமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைத்தால்தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், தானாகவே நம் அல்லாஹ்வுடைய கோப பார்வை நம்ம மீது விடும்.
அவன் எதை நேசிக்கின்றானோ அந்த அமலை நாம் செய்யவில்லை என்று சொன்னால், அவன் எதை விரும்புகின்றானோ அந்த அமலில் நாம் ஈடுபடவில்லை என்று சொன்னால் அவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். ஆக நாம் அல்லாஹ்வுடைய அன்பு எந்த காரியங்களில் கிடைக்கிறது, அல்லாஹ் எதை நேசிக்கிறான், எந்த செயல்பாடுகளை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான், எந்த அமலை அடியாறு செய்தால் அல்லாஹ் அந்த அடியார் மீது அன்பு வைக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த அல்லாஹ்வின் அன்பை கிடைப்பதற்குண்டான வழிகளில் நம்முடைய அமல்கள், செயல்பாடுகள், எண்ணங்கள் அனைத்தும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ ஷையுன் அஹப்பு இலல்லாஹ் மின் கத்ரத்தைனி வ அஸரத்தைன். அல்லாஹ்விற்கு இந்த ரெண்டு துளிகளும், இந்த ரெண்டு காயங்களை தவிர மிக விருப்பத்திற்குரிய எதுவும் இருக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இரண்டு துளிகள், அந்த இரண்டு துளிகள் அல்லாஹ்விற்கு மிக நேசத்திற்குரியது. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் அந்த ரெண்டு துளிகளை நாம் செய்தோம் என்று சொன்னால், நம்ம இடத்தில் இருக்கும் என்றால், அந்த இரண்டு துளிகள் நம்ம இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பு அந்த அடியார்களுக்கு கிடைக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொல்றாங்க, வாசரத்தைன், ரெண்டு காயங்கள், ரெண்டு வடுக்கள் அல்லாஹ்விடத்துல மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. அடியாரிடம் இருந்த அந்த காயங்களை அல்லாஹ் தஆலா மிகவும் நேசிக்கின்றான். அந்த இரண்டு துளிகளை எதிர்பார்க்கின்றான். அந்த இரண்டு துளிகள் மீது அல்லாஹ் தஆலா நேசம் கொள்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த துளிகள் என்ன? கத்ரத்துன் மின் துமூஇ ஹஷ்யத்தில்லாஹ். ஒரு துளி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகின்ற அந்த கண்ணீர். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்கிறான், அநியாயங்கள் செய்கிறான், அட்டூழியங்கள் செய்கிறான், தவறு இழைக்கிறான், குற்றம் இழைக்கிறான். இப்படி பாவங்கள் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவன் கையை ஏந்தி, இறைவா, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், இதை நான் தெரிந்துதான் செய்தேன், நான் இன்னாருக்கு அநியாயம் செய்து விட்டேன், இல்லை இந்த அட்டூழியம் பண்ணிவிட்டேன், இந்த பாவத்தில் நான் ஈடுபட்டு விட்டேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அவன் அழ வேண்டும் என்பதாக, அவன் அழுது கண்ணீர் வடிக்க வேண்டும். அப்படி கண்ணீர் வடித்தான் என்று சொன்னால் அந்த கண்ணீர் இறைவனுக்கு மிக உவப்பானதாக இருக்கிறது, அல்லாஹ்விற்கு மிக பிரியமானதாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபாத்துன் யுதுல்லுஹுல்லாஹு லா இல்ல யௌம லா இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிழலே இல்லாத அந்த நாளில், மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வகையான நபர்களுக்கு தன்னுடைய அரிசினுடைய நிழலை கொடுத்து அவர்களை இளைப்பாறை செய்கிறார். உலக மக்கள் எல்லாம் வேர்வையிலும் வெப்பத்திலும் அவர் தன்னுடைய மேனிலிருந்து வியர்வை தண்ணி வடிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வகையான மனிதர்களுக்கு தன்னுடைய அரிசினுடைய நிழலை அவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதில் ஒரு மனிதர் யார்? ரஜுலுன் ஹாலியன். அந்த மனிதர் தனிமையில் இருக்கிறார். ஃபஃபாலத் ஐனாஹு. அவருடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. இறைவனை அஞ்சி, இறைவனை பயந்து, தான் செய்த அந்த பாவங்களை எண்ணி, இறைவன் நாளைக்கு மறுமை நம்மை தண்டிப்பான் என்று எண்ணி, என்று பயந்து இறையச்சத்தால் அழுகின்றாரா இல்லையா, அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலே இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழலை கொடுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்தாலும் சரி, நாம் அதை பத்தி சட்டை செய்வதிலே கிடையாது, கவலையே கிடையாது. எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பாவங்கள் நாம் செய்கிறோமே, இந்த அநியாயங்கள் செய்கிறோமே, இவனை ஏமாற்றுகிறோமே, அல்லது இவனை தண்டிக்கின்றோமே, இவன் வலியவனாக இருக்கிறான், இவன் மெலிந்தவனாக இருக்கிறான், இவனிடத்துல எதுவும் கிடையாது என்று சொல்லி அவனை ஏறி அடிப்பது, அவனுக்கு இடையூறு கொடுப்பது, அவனுக்கு பல இன்னல்களை ஏற்படுத்துவது,
இப்படி இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா எத்தனையோ பாவங்களில் ஈடுபடுகின்ற முஸ்லிம்கள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மை போன்ற அவன் சக மனிதன், அவனுக்கு நாம் அநீதம் இழைக்க கூடாது, அவனுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, துரோகம் இழைக்க கூடாது, அவனை நாம் என்ன செய்யக்கூடாது, அநியாயத்துக்கு உட்படுத்தக்கூடாது, அவனை ஏமாற்றக்கூடாது, இப்படி நாம் எண்ணுவதே கிடையாது. சக நண்பர்களுக்கு மத்தியில ஏமாற்றுதல், பிராடு, பித்தராட்டம் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது, முஸ்லீம் நடந்தது. குறிப்பாக ஏகத்துவவாதிகளுக்கு கூட ஏகத்துவவாதிகள் சொல்லி இன்னைக்கு நம்ம அடிச்சோம்னா பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இடத்துல நிறைய பாவங்கள், நிறைய தவறுகள் இருக்குது. நம்ம இடத்துல ஷிர்க் இல்ல, பிதத் இல்ல, பெரும் பாவங்கள் இல்லை, ஆனால் சிறிய சிறிய பாவங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஷிர்க் பிதத்தை கூட அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னிச்சிடறா அப்படிங்கிறான். அவன் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்பும்போது. ஆனா நாம் பிற சகோதரர்களுக்கு, பிற நபர்களுக்கு, பிற மக்களுக்கு இன்னல்கள், இடையூறுகள் நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்மை மன்னித்தால் தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். அவர்கள் நாம் அவருக்கு இழைத்த அநீதியை அவர்கள் மன்னித்தால் தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய நல்ல மகளை எல்லாம் அவர்கள் அந்த மறுமை நாளில் பறித்து சென்று விடுவார்கள். கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், கொள்கிறோம், நோன்பு வைக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், என்னது உம்ரா செய்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், இன்னவர நல்ல அமல்களை அனைத்து நாம் செய்கிறோம். இன்னொரு பக்கத்துல நாம் என்ன செய்யறோம், அடுத்து மற்ற சகோதரர்களுக்கு நாம் அநீதம் இழைக்கின்றோம், அவர்களுக்கு துன்பம் இழைக்கிறோம், அவர்களுக்கு துரோகம் இழைக்கிறோம், அவர்களை ஏமாற்றுகிறோம், அவர்களுக்கு கெடுதல் செய்கின்றோம். இன்னைக்கு தெரியாது, நாம செய்த கெடுதல் அவருக்கு தெரியாது. எப்ப தெரியும், மறுமையில அல்லாஹ் தஆலா காமிச்சு கொடுப்பான். ஏவா பாரு, அவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தானா இல்லையா, இவன் தான் அன்னைக்கு உனக்கு வர வேண்டிய நல்லதை பூரத்துக்கு எடுத்தவன். நீ அன்னைக்கு அவனை நீ பேசுனதுனால, நீ அன்னைக்கு அவனுக்கு உதவி செய்யாதனால உனக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகளையும் கெடுத்தவன் யாரு, உன் பக்கத்து வீட்டுக்காரர் தான். நீ வேற யாரோ நினைச்சுட்டு இருந்தில்ல, அவன் இல்ல, இவன் தான். அப்படியா, இல்ல இவனா எனக்கு எதுவாக செஞ்சான், இவனா எனக்கு அநீதம் விளைச்சான், நான் இவனுக்கு ஒரே ஒரு தடவை தெரியாமல் செய்து விட்டேன், அதற்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் நாசம் பண்ணி விட்டானே, நான் உலகத்தில் வாழும் பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டேனே அப்படின்னு அங்க வந்து புலம்பும்போது ஒன்னும் கவலைப்படாது, ஒன்னும் கவலைப்படாது. அவ்வளவு நன்மை, அவன் செஞ்ச நன்மையை பிறகு அவனுக்கு பிடிக்க தாரங்களை அவ்வளவு எடுத்து கொடுத்துருவான். அவ்வளவு நன்மையும் கஷ்டப்பட்டு நாம் சேகரித்த உலகத்தில் சம்பாதித்த நன்மைகளை அனைத்தும் என்ன செய்வான், அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு அள்ளி கொடுத்து விடுவான். கடைசியில இவனுக்கு எதுவுமே இருக்காது நன்மைகள். நன்மை இல்லாத போது இவனுடைய விசாரணை கடுமையாக இருக்கும், இவனுடைய நிலைமை மிக மோசமானதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இன்றைக்கு நாம் ஏகத்துவத்தை போதித்து விட்டோம். நாம் ஏகத்துவவாதி என்று சொன்னால் மட்டும் போதாது, நம்ம இடத்திலே நற்பண்புகள் இருக்க வேண்டும், நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், நல்ல இபாதத்துகள் இருக்க வேண்டும். ஷிர்க் பிதத் இல்லைன்னா சொர்க்கம் தான் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்துல மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற அநீதி அல்லது நமக்கு நாமே செய்கின்ற அநீதி அனைத்தையும் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சூரத் கஹ்ஃப்ல சொல்கிறாரா இல்லையா, லா யுகாதிரு ஸகீரத்துன் வலா கபீரா. அல்லாஹ் தஆலா அந்த ஏடுகளை கொடுப்பான் நாளைக்கு மறுமையில. ஒவ்வொரு மனிதனுடைய புத்தகத்தை தூக்கி அல்லாஹ் தஆலா கையில எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த புத்தகத்தை படிச்சு பார்ப்பான், ஒவ்வொரு மனுஷனும் படிச்சு பார்ப்பான். ஒரு சின்ன பாவம் செய்திருப்பான், ஒரு சின்னதா ஒண்ணு என்ன செஞ்சிருப்பான், ஏதாவது காரியங்களை அடுத்தவனுக்கு செஞ்சிருப்பான், அல்லது வேற ஏதாவது ஒரு கடுகளவு ஒரு பாவத்தை செஞ்சிருப்பான். அதை கூட அங்க என்ன செஞ்சிருப்பாங்க, மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, குறித்து வைத்திருப்பார்கள். அவன் படிச்சு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பாவமா, இது இல்லாம எழுதி வைப்பாங்க, பார்ப்பான். மலக்குமார்கள் எழுதி வைப்பார்கள். நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற அநீதிகள் எல்லாவற்றையும் நினைச்சுவார்கள், மலக்குமார்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அப்ப என்ன செய்வான், இதெல்லாம் நான் பெரும்பாவமா நினைச்சு பார்க்கவில்லை, இதெல்லாம் எழுதுவாங்க கூட நான் நினைச்சு பார்க்கலையே, இதை நான் செஞ்சிருக்கேனே நிறைய என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு அங்கேயே கை செய்யப்படுவான். அதனால நாளை மறுமையில கடுகளவு இருந்தாலும் சரி, மழையளவு இருந்தாலும் சரி, அத்தனை பாவங்களும் நம்முடைய ரெக்கார்டு புக்கில் என்ன செய்யும் இருக்கும். அந்த ரெக்கார்டு புக்கை நமக்கு எடுத்து கொடுக்கப்பட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் கை செய்யப்படுவோம். ஆக நாம் உலகத்தில் வாழும் பொழுது என்ன செய்யணும்னா பாவக்கரைகள் இல்லாதவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே குறிப்பாக நாம் இருக்கிற இந்த மாதம் இருக்குதா இல்லையா, புனிதமிகு ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் என்று சொன்னாலே ஒரு பொன்னான ஒரு மாதம், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி,
பொன்னான ஒரு வாய்ப்பு. 11 மாதங்கள் நாம் செய்த அந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் தேடும் மாதம் தான் இந்த ரமலான் மாதம். 11 மாதங்கள் நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகள் அத்தனைக்கும் இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்துல எடுத்து சொல்லி தனிமையில இருந்து அழுது புலம்ப வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாளை மறுமையில நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இப்படி தனிமையில இருந்து அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய தவறுகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லி கண்ணீர் வடிக்கிறாரோ அந்த கண்ணீர் துளி அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமானதாக இருக்கு. ஒரு அடியாரிடமிருந்து ஒரு கண்ணீர் வடிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தன் நேசிக்கிறான் அந்த அடியான். ஏன்? எனக்காக வேண்டி என்ன பயந்து அவன் அழுகிறான், என்னுடைய தண்டனையை பயந்து அழுகிறான் என்று நினைச்சு என்னுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கும். இப்ப ஒரு தடவை அழுத அப்படி கிடைக்கும் சொன்னா திரும்ப 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 அழுது அழுது நம்முடைய பாவக்கரைகளை பாவத்தை எல்லா இடத்திலையும் எடுத்து சொல்லி, இறைவா இதை நான் செய்து விட்டேன் மன்னித்து. அல்ல பிற சகோதரனுக்கு அநீதம் இழைத்தோம்னா அந்த அநீதம் இழைத்த சகோதரனிடத்துல போய் சகோதரரை நான் தெரியாமல் செய்து விட்டேன், அல்லது தெரிந்து அநீதம் செய்து விட்டேன், அல்லது உங்களுக்கு தர வேண்டியதை நான் தந்து விடுகிறேன், அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு வேண்டும் என்று சொன்னால் நாம் நாளை மறுமையில இறைவனை சந்திக்கும் பொழுது பாவம் இல்லாதவர்களாக, பாவக்கரைகளிலிருந்து நீங்கியவர்களாக, அல்லாஹ்விடத்துல பரிசுத்தமானவர்களாக நாம் என்ன செய்வோம், சென்றடைய முடியும். அப்போ அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது இந்த கண்ணீர் துளி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு துளி. இரண்டாவது என்னது? வகத்ரத்துன், இன்னொரு துளி. தமின் துஹாரகு ஃபீ சபீலில்லாஹ், இன்னொரு துளி. என்ன துளி? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து எதிரிகளால் வெட்டப்பட்டு தம்முடைய உடம்பில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வடிகிறதா இல்லையா, இந்த துளியை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அல்லாஹ்விற்கு இந்த துளிகள் தான் மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை சொல்லும் பொழுது சாதாரண வார்த்தையை சொல்லவில்லை, லைசஸ் ஷையின், எதுவுமே இல்லை. எப்படி சொல்றாங்க பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தையை, இந்த வார்த்தை முக்கியம். லைசஸ் ஷையின், எந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய கிடையாது என்று சொல்லிவிட்டு எப்படி சொல்றாங்க, அஹப்பு இலல் லைசஸ் ஷையின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு எந்த ஒரு விஷயம் இதை தவிர வேற எதுவும் விருப்பத்துக்குரியதாக இருக்காது. அது என்னது? இன் கத்ரத்தைன், 2 துளிகள். ஒன்னு அல்லாஹ்விற்காகவே அல்லாஹ்வை பயந்து பாவத்தை எண்ணி நினைத்து அழுகிற அந்த கண்ணீர். இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து எதிரிகளால் வெட்டப்பட்டு தம்முடைய உடம்பில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வடிகிறதா இல்லையா, அந்த துளியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நாம எதிரிகள்கிட்ட போய் வெட்டப்பட்டு நம்முடைய உடம்புல இருந்து ரத்தம் வருதா? வராது, வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த காலத்துல போருக்கு செல்லாவிட்டாலும் எத்தனையோ முஸ்லிம்கள் வடநாடுகளை நாம் கேள்விப்படுகிறோம், அடித்து துன்புறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு நபர் தனியாக இருக்கக்கூடிய ஒரு மைதானத்திலே அவர் தொழுகின்றார். அந்த தொழுகை யாருக்கும் எந்த இடையூறும் கிடையாது, யாருடைய இடத்திலும் யாரும் தொழுகல. அவர் பாட்டுக்கு ஒரு இடத்த தொழுகிறாரு, தொழுது பிடிச்சு போறாரு. அது கூட தொழுவதற்கு எதிரிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை அடித்து அவரை சித்திரவை செய்து அங்கிருந்து அகற்றுகிறதை நாம் என்ன செய்ய முடியும், ஊடகங்களை பார்க்க முடியாது. இப்படி எத்தனையோ எண்ணற்ற கொடுமைகள் இன்னைக்கு வடநாடுகளில் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய இன்னல்களை எதிரிகளிடமிருந்து அனுபவிக்கவே பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி அவர்கள் ஷஹீதானார்கள்? எதற்காக வேண்டி அவர்கள் அடிபடுகிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம். அதற்காக வேண்டி எதிரிகள் அந்த முஸ்லிம், அவன் ஒரு முஸ்லிம் என்பதற்காக வேண்டியே அவனை அடித்து துன்பத்தை நாம் பார்க்க முடியும். இவருடைய மேலில் வருகின்ற அந்த இரத்தமும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய. ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 துளிகளை இறைவனுக்கு மிக நேசத்திற்குரிய துளிகளாக சொல்கின்றார்கள். அதே போல மேலும் சொல்கிறார்கள், வஸ்ரத்தைன், 2 காயங்கள், 2 வடுக்கள் மிகவும் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. அது என்ன வடுக்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅஸருன் ஃபீ சபீலில்லாஹ்
அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று அங்கு எதிரிகளால் வெட்டப்பட்டு உடம்பில் ஒரு காயம் ஏற்படுகிறதா இல்லையா? அந்த காயங்கள், அந்த வடுக்கள் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரியது. எதிரிகளால் வெட்டப்பட்டு எதிரியுடைய வாள்கள் தங்களுடைய மேனில் பட்டு காயங்கள் ஏற்பட்டு அந்த வடுக்கள் இருக்குதா இல்லையா? இந்த வடுக்கள், இந்த காயங்கள் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்துக்குரியது அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி எதிரிகள்கிட்ட அடிபட்டு சாவதற்காக விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. எதிரிகளால் அங்கே காயங்கள் ஏற்பட்டு சொன்னா அந்த காயத்தை நீ வருந்தாதே, அதற்கு நான் என்ன செய்கிறேன், மறுமையிலே நிவாரணம் தருகிறேன், அதற்கு பரிகாரம் நான் மறுமையிலே மிகச் சிறப்பான கூலிகளை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவேதான் அந்த காயம் எனக்கு விருப்பத்துக்குரியது. என்னுடைய பாதையிலே எனக்காக வேண்டி என்னை ஏற்றுக்கொண்டா என்பதற்காக வேண்டி இந்த வெட்டுகளையும் இந்த காயங்களையும் ஏற்படுத்துகிறார்களா இல்லையா? அந்த காயம் எனக்கு மிக விருப்பத்திற்குரியது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கிறார். அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரிய காயங்களாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறது சொன்னால், அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்யும் போது ஏற்படுகின்ற அந்த காயங்கள் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், வாசருன் ஃபீ ஃபரீலத்தி மின் ஃபராயிலில்லாஹ். இன்னொரு வடு என்ன தெரியுமா? ஃபரீலத்து மின் ஃபராயிலில்லாஹ். அல்லாஹ்விற்காக வேண்டிய ஐவேளை நாம் தொழுகின்ற அந்த தொழுகை, இந்த தொழுகையினால் ஏற்படுகின்ற நம்முடைய நெற்றியில் ஏற்படுகின்ற அந்த வடு இருக்குதா இல்லையா? இந்த வடு, இந்த காயம் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரிய காயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே தொழுது 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 தன்னுடைய நெற்றியில் ஏற்படுகின்ற இந்த காயம் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரிய காயமாக, தழும்பாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஆக இப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்ல அமல்களும் சரி, எந்த ஒரு செயல்பாடும் சரி, அல்லாஹ்விடத்துல மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த 4 விஷயங்களையும், 2 துளிகளையும் 2 வடுக்களையும் மிகவும் நேசிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஆக இதுல நாம் போருக்கு போய் நம்ம காயங்கள் ஏற்படாவிட்டாலும் நாம் என்ன செய்யலாம், ஒரு துளி, இந்த துளி அல்லாஹ்வுக்கு பயந்து கண்ணீர் வடிக்கின்ற இந்த துளியை நாம் என்ன செய்ய வேண்டும், தனிமையில் இருந்து அல்லாஹ்வை பயந்து நாம் செய்த அந்த பாவங்களை அல்லாஹ்விடத்துல எடுத்து சொல்லி இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக நாம் இந்த மாதத்திலே ரமலானுடைய புனித மாதத்தை நாம் இருந்து வருகிறோம். நாம் நம்முடைய தவறுகளையும் நாம் நம்முடைய குற்றங்களையும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி இந்த பாவத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், மீள வேண்டும். அதே போல ஃபர்லான தொழுகை இன்னைக்கு பார்க்கிறோம். ஜும்மான்னா பெருநாளுங்கிற மாதிரி ஜும்மான்னா பள்ளி நிரம்பி வழிகிறது எல்லா பக்கமும். ஆனா ஜும்மா முடிந்த பிறகு இன்னைக்கு என்ன ஆகி வருது, மற்ற தொழுகைகளை மக்களை காண முடிவதில்லை. இப்ப ஃபர்லில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பார்க்கிறோம். இப்படி ஃபர்லான தொழுகை நாம் பொடுபோக்காக இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி கிடைக்கும் என்று யோசனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால்தான் நாம் சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய அன்பு என்னென்ன காரியங்கள் இது போன்று இருக்குது என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களோ அத்தகைய அமல்களை, அத்தகைய வணக்க வழிபாடுகளை செய்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி வருவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அன்பை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. திருமறை குர்ஆனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா தௌபா செய்கிறவர்களை நேசிக்கிறான், முறையோ இறையச்சை உடையவர்களை நேசிக்கிறான்னு சொல்லி நிறைய அனுசரிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசத்துக்குரிய காரியங்களை திருமறை குர்ஆன்ல ஏராளமாக சொல்லியிருக்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள்.
அந்த வரிசையில நான் என்ன செய்திருக்கிறேன், ஒரு சில விஷயங்களை நாம சொல்லியிருக்கோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இறை அச்சத்தால் அழுகின்ற அந்த நன்மை எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யலிஜுன் நார ரஜுலுன், ஒரு மனிதனை நரகம் தீண்டாது, ஒரு மனிதனை நரகம் தீண்டாது, பகாமின் ஹஷ்யத்தில்லா, இறைவனை அஞ்சி அழுகின்ற அந்த மனிதனை நரகம் தீண்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இறைவனை பயந்து தவறுகளை இறைவனிடத்துல எடுத்து சொல்லி நாம் கண்ணீர் வடிப்பது என்பது இறைவனுக்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. இப்ப யாரை நரக நெருப்பு தீண்டா என்று சொன்னால், இறையச்சத்தால் அழுத மனிதனை நரக நெருப்பு தீண்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அதை மேலும் உவமானப்படுத்தி சொல்கிறார்கள், ஒரு ஊமையோடு சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஹத்தா யஊதுல் லபனு ஃபில் மர்இ, கறந்த பால் எப்படி மடுவுக்கு செல்லாதோ அதே போல இறையச்சத்தால் அழுத மனிதர் நரகம் செல்ல மாட்டார். எப்படி சொல்கிறார்கள்? சாத்தியப்படுமா? கறந்த பால், ஒரு மாட்டில் இருந்து பாலை கறந்து விடுகின்றோம். இந்த கறந்த பாலை மீண்டும் அந்த மடுவிற்கு எப்படி கொண்டு செல்ல முடியாதோ இதே போன்றுதான் இறையச்சத்தால் அழுத மனிதர் நரகம் செல்ல மாட்டார். அவர் நரகம் அவரை தீண்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப நாம் இந்த ரமலானுடைய மாதங்களிலே இந்த பாவங்களை நாம் நிச்சயம் நீக்க வேண்டும். அடுத்த ரமலானுக்கு நாம் உயிரோடு இருப்போமா தெரியாது. அடுத்த ரமலான் வரைக்கும் நாம் இந்த பூமியில வாழுமா என்று தெரியாது. அப்ப இந்த ரமலானின் போது இறைவனை அஞ்சி, இறைவனை பயந்து, இறைவனிடத்தில் நம்முடைய தவறுகளை எடுத்து சொல்லி பாவத்தை நீக்கி அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் யாரும் செல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இல்லையா? என்ன சொல்கிறார்கள்? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறைவனுடைய அருள் இல்லை என்று சொன்னால் யாரும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்பதாக சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள். சொன்னபோது நபித்துவாக உடனே கேட்கிறார்கள், யார சொல்லலாம், தாங்களுமா, தாங்களுக்கும் இறைவனுடைய அன்பும் அருளும் கிடைக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க தான் இந்த உலகத்திலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஒரே நபி யார் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எல்லா பாவங்களும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை குற்றமற்றவர் என்று என்ன செய்தார்? அல்லாஹ் தஆலா நிரபராதி என்று சொல்லிவிட்டார். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய நீங்களுமா அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பதாக கேட்கும் பொழுது சஹாபாக்கள் அவரது கேட்கும் பொழுது, ஆம் நானும் தான், எனக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இருந்தால் தான் நான் சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும், இல்லை என்று சொன்னால் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எதை நேசிக்கிறான், அல்லாஹ் தஆலா எதை நம்ம இடத்துல இருந்து விரும்புகிறான், அல்லாஹ் எந்த அமலை நம்ம இடத்துல இருந்து விரும்புகிறானோ அந்த அமலை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். அந்த அமலை நாம் அதிகமாக இந்த உலகத்தில் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு அருள் அனுக்கிரகம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அன்புக்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் இறைவனை அஞ்சி பயந்து நம்முடைய பாவக்கரைகளை எடுத்து சொல்லி இறைவனுடைய அன்புக்குரியவர்களாகவும் அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரனாகவும் மாற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானா என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது உரை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கருன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வ லذிக்ருல்லாஹி யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.